லவ் 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 ஆச்சு கட்டி வச்ச கட்ட உண்டு கிசாச்சு ஆத்து மெட்டு ஆத்து மேட்டுல முட்டை ஒண்ணு கொடுத்தா முட்டை கடந்தீராது அட காத்து வாக்கு கண்ணடிச்சு கவுத்தா கட்ட மனந்தேராது ஆத்து மேட்டுல முட்டை ஒண்ணு கொடுத்தா மொத்த கடன் தீராது காத்து வாக்குல கண்ணடிச்சு கவுத்தா கெட்ட மனம் தேராது நிறுத்தின என்றா குறுக்கால வர நீ பாட்டுக்கு சிந்தாமணி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷன் போயிட்ட மாமா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு இங்கதான் தென்னங்கனுக்கு தூர் வாரிட்டு இருக்காரு மாமா 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 என்ன 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 வேலை செய்யற நீ என்ன காரியம் செஞ்ச நீ என்ன அம்மா என்ன நான் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்குள்ள உன் மேல ஒரு தூசு பட்ட கூட என்னால தாங்க முடியாது கையெல்லாம் பூத்து காய்ச்சி போய் உங்க அப்பா உசோட இருந்த வரைக்கும் என்ன வெயில விடல இன்னும் வெளியே தலகாட்ட விட மாட்டேங்கிற உழைப்புன்னா என்னன்னு எப்படா தெரிஞ்சுக்கிறது அதான் இப்படி இன்னைக்கு தாண்டா மாப்பிள புரியுது நீ படுற கஷ்டம் என்னன்னு வேண்டாம் நான் எதுக்கு இருக்கேன் இத்தனை தடியானுங்க எதுக்கு இருக்காங்க நீ செய்யக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இனிமே தோட்டத்துக்கு வர மாட்டேன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணு உங்க அப்பன் கிட்டப்பட்ட கடனையும் இப்போ உங்ககிட்ட படுற கடனையும் நான் எப்படித்தான் தீர்க்க போறேன் தெரியலடா மாப்பிள ஏண்டா ராஜி என்ன புருஷராது சோழ கட்டை குத்துற மாதிரி குத்துது உனக்கு வேற புருஷே கிடைக்காதா எத்தனை கதையை போட்டு தேப்ப ஐயா இது புது புருஷங்க நேத்தா சிங்கப்பூர்ல இருந்து தெரிவிச்சது அது குளிர் பிரதேசங்களா அதாங்க மூடி நாட்டுக்கிடுச்சு நாள் பட உங்க மூஞ்சில் பாட்டா பாட்டு மாதிரி ஆகி பாருங்க எதுக்குடா சிரிச்ச இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் டேய் ஒன்ன நினைடா மத்தியான சோத்துக்கு வழி இருக்கா தீட்டுறா கத்திய ஐயா சோப்ப பாத்தீங்களா இது கூட வெளிநாட்டு இருந்து தெரிவிச்சிருந்தானுங்க எப்படி நுழைக்குது பாத்தீங்களா வெள்ள விளையாடு டேய் எதுக்கு நீ மறுபடியும் சிரிச்ச மறுபடியும் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் நம்ம ஊர்ல இருக்கிற தெருவ நினைக்க உனக்கு நோக்கி இருக்காடா நாயே நம்ம ஊர்ல எத்தனை சந்து வந்திருக்கு உனக்கு தெரியுமாடா தீட்டுறா கத்திய ஐயா அந்த கருமத்தை கீழே போடுங்க இதுல பாருங்க இது வெளிநாட்டு கண்ணாடி என்னடா மூக்கு குடமிளகா மாதிரி தெரியுது இருக்கிறது அப்படியே தானே காட்டு இது சாதாரணமா நினைக்காதீங்க பெல்ஜியத்துல வாங்குனது ஆமா சந்தையில வாங்கினாரு ஏண்டா பெல்ஜியத்துல சந்தை இருக்காதா அங்க வாங்குனதுக்கோ இது கூட வெளிநாட்டுல வாங்குறதா மூஞ்சில எடுத்து கொட்டினீங்கன்னா 3 நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்குங்க வாசனை வெளிநாடா ஆங்க நமக்கு வேண்டாப்பா கத்தி கூட ஐயா காலையில இருந்து பையனை நானும் பல்லுல பச்சை தண்ணி கூட ஊத்தாம வந்துருங்க அந்த காப்பி வந்துருச்சுங்க காப்பி எனக்கு முதல்ல கொடுங்க இல்ல நான் கொடுக்குறேன் ஏன் அலையிற ரொம்ப நன்றி ரங்காத்தா மீச ஒதுக்குறது சரியா இருக்கான்னு பாருங்க கண்ணாடி காட்டு இங்க இருந்த கண்ணாடி பவுல் டப்பாவை யாரா எடுத்தது சித்தப்பு நான் இங்க தானே இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் என்ன கிண்டல் பண்றியா இங்க இருக்கிறது நாம 3 பேரு நீயே எடுக்கல ஏன் கண்ணாடி நானும் திருடிக்க மாட்டேன் ஐயா அது வெளிநாட்டு கண்ணாடி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சும்மா டூப்புங்க நம்ம ஊர் சந்தையில வாங்கினதுங்க நீங்க பெரிய மனுஷரு எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஐயா என்ன விளையாடுறியா ஏண்டா சிரிச்ச இப்ப உலகத்தை பத்தி நினைச்சேன் சிரிச்சேன் போச்சியா இந்த பையனை எடுத்துட்டா சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் பொழுது சாயறதுக்குள்ள போய் சேரணும்ல சீக்கிரம் சீக்கிரம் வாங்கயா எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சா வருது அடே அப்பா பாபா நடைய ஆமா இந்த பொண்ணுமணி வேலை செய்யற இடத்துக்கு உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல போட்டா புரியா பொண்ணுமணி எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல பொண்ணுமணி இதுல போட எடுத்து கூட இந்தாமா இப்ப ஓடு பொண்ணுமணி நாளைக்கு திருவிழாவுக்கு வருவல்ல பொண்ணுமணி என்ன ஆட்டம் இல்லாம திருவிழா நடக்குமாக்கம் நான் இப்ப ஆடினேன் 6 நாளைக்கு ஆடுறோம் 1 2 போடு
நீ வந்து ஆட ஆரம்பிச்சதான் என் ஒயிலாட்டத்துக்கு உசிரே வருது. மேல நானும் உசிரையே வச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து ஒரு ஆட்டம் போடக்கூடாது ஐயா? திருவிழாவே களை கட்டிருமில்ல. கட்டும் கட்டும். இத பார், என் கூட ஆடுற உரிமை என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, தெரிஞ்சுக்க. தொடர கிட்ட வேலை வச்சுட்ட இங்க நடக்கிறத வேற. ஆமா, என்ன நடக்கும்? கல்யாணம் தான். நீயே அப்பனா தள்ளாத பையா. போனா போட்டு உனக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு பார்த்தா உன் கையை பிடிச்சது சொல்லு. நான் தான் தங்கி சொன்னேன். யோ, அதான் என் அண்ணனே சொல்லிருச்சு. இன்னும் பேசாமே நிக்கிறிய, வாயா. என்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இந்த பொண்ணுமணி சொந்தம். அவளை தவிர வேற எவ கையும் என் மேல படக்கூடாது. ஜாக்கிரதை. நில்றா. சிந்தாமணி சிந்தாமணி வாய்க்கிலேயே பேசுறியா? அவன் என்னன்னா பட்டணத்துல எவன் கூட படுத்துட்டு இருக்காளோ? சிந்தாமணியை பத்தி தப்பா பேசுற. சோறு திங்க கூட வாய் இருக்காது. பொண்ணுமணி, என்ன மாமா? இங்க வா. மாமா முகமே சரியில்லை. உட்கார். என்ன மாமா விஷயம்? என்ன மாமா இது? பார்த்தா தெரியல? என்னென்ன காத்து கருப்பா அடிச்சிருக்கு, இதெல்லாம் போய் கிட்டிக்கிட்டு இருக்க? காத்து கருப்பு அடிச்சிருந்தா வேப்பலை அடிச்சு காட்டிடலாம். உன் மூளை சூடு முன்கோபமும் நான் வச்சு விட சந்தன போட்டுல அடங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் 48 நாள் விரதம் இருந்து மாசாணியம்மன் கோயில்ல மந்திரிச்சு இந்த தாயத்தை வாங்கி வந்தேன். இதை கட்டி விட்டதுக்கு அப்புறம் கண்ட இடத்துல கை நீட்டினேன், உனக்கு ஒண்ணு ஆகாது. உன் மாமா உசுரோட இருக்க மாட்டான். மாமா என்னது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? உயிரிட இனிமே எவனாவது என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவன் மேல கை வைக்க மாட்டான். போதுமா? வயசாவ என்ன பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டா. அது கிடக்குது. இனிமே நீ என்ன வேணா செய்ய பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மாமா என்னடா? இதையும் மீறி எனக்கு கோபம் வந்தா என்ன பண்றது? உன் மாமன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் பொய்யும் நடத்தண்டா. நேத்துக்கு திருவிழாவில் நீ போட்ட போடல வெத்தலைக்காரி அவங்க அண்ணன் ஊரை விட்டே ஓடிட்டாங்க. பொண்ணுமணி அவங்க கிடக்குறாங்க நாச்சி. ஆமா, கட்டிக்க போற மாப்பிள்ள பொண்ணுக்கு விரல சொடக்கு எடுத்து பொருத்தமா பாப்பீங்களாமே, அது மாதிரி எனக்கு சிந்தாமணி எத்தனை பொருத்தம் இருக்கு பாருங்க. குடுக்கைய சுண்டு விரல சொடுக்கு வந்துருச்சு, சொத்து சொகத்தோட பொண்ணு கிடைப்பா. மோதல் விரல சொடுக்கு வந்துருச்சு, முகலட்சணமான பொண்ணு கிடைப்பா. நடுவிரல்ல வந்துருச்சு, நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பா. 4 5 6வது 7வது 8 9. ஆஹா, ஒரு மாப்பிளைக்கு 9 பொருத்தம் அமையறதே பெரிய கஷ்டம். 10வது பொருத்தம் அமைஞ்சதாக யாருக்கு சரித்திரமே கிடையாது. எனக்கும் சிந்தாமணிக்கும் 10 பொருத்தமும் இருக்கும். எடுங்க. இருக்கட்டும், எடுங்க. வரலன்னா வரும். வரலன்னா வரும்ன்றல்ல. அப்ப ஏன் வரல எடுத்துட்டுமா? அடே எடுங்கன்றா. சித்தப்பு சித்தப்பு சித்தப்பு, கொஞ்சம் சீக்கிரம் வா. கொஞ்சம் இருங்க, குழந்தை கூப்பிடுது. என்னடா ஏண்டா இத்தனை பேரை மொத்தமா கூட்டி வந்திருக்கியா? இதுல யாராருக்கு சேவிங்க யாராருக்கு மொட்டை? ஐயோ, அவங்க அதுக்கு வரல. இவர் குழந்தை பிறந்ததுக்கு
ஜாதகம் பார்த்து பேர் வைக்க சொன்னீல்ல அது சன்மானம் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? இத புடி. ஐயா குடுங்கய்யா. ஜாதகம் பார்த்து பேர் வச்ச உன் பேரை உண்டி எழுதுவேன். ஜாக்கிரதை. நாச்சி என்னாச்சு? சித்தப்பு நான் சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி சக்கையா புடிவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏண்டா உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்? குப்பை சுப்பை முனியன்னு வைக்க சொன்னீங்க. அந்த பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். அதுக்கு நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க. முறுக்குன்னு வச்சுட்டேன். அது நல்லா இல்ல. காதல் நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க. நான் குச்சின்னு வச்சுட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்ப வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயோ அதுவும் சொன்னனே. உக்கா மகனே அதான். ஐயோ நாச்சி அவனை விட்டுருங்க. அட விட்டுருங்க நாச்சி. நீ சுமார் தம்பி. பிறந்த அன்னைக்கே இது அப்பனே ஆத்தாளையும் தின்னு பிடிச்சு கூட இருந்தே தினம் என்ன தின்னுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வாடாங்க. உன்னை அடிக்க மாட்டேன். வாடா. பொடி தர்றா. கத்தி ஏறா. உக்கா மகனே நாச்சி. ஐயோ சித்த பாம்பு பாம்பு பாம்பா தம்பி பாம்பா. ஐயோ பாம்பா. பொண்ணுமணி லெட்டர் சிந்தாமணி நலமா அனுப்பியிருப்பா. இவ்வளவு சாதாரணமா சொல்றான். சீக்கிரம் சீக்கிரம் படி. என்ன உனக்கு இது வேற? ஓடு போப்பா. படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதியது. மாமா, நான் பரீட்சை முடிந்து ஊருக்கு வரும் பொழுது உன்னை பத்தி கிண்டல் பண்ணின 5-6 கோழிகள் தோழிகள் என் கூட வர்றாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன கிண்டல் பண்றவங்க தான் உனக்கு சந்தோஷமா போட்டனா? மேல படி. உங்களுக்காக கவருக்குள்ளே சில படங்கள் வச்சிருக்கிறேன். எங்கடா அது? தெரியலையே. கவருக்குள்ளன்னு போட்டிருக்குல்ல. இது என்னது? என்னது என்ன போடுறதெல்லாம்? ஏய் மேல படி. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி எழுதுவது. இதெல்லாம் எதுக்கு அமைச்சது? அதுல இருந்து படி. அந்த படங்களை நன்றாக பார்க்கவும், உடனே அப்பாவை சத்தியமங்கலத்துக்கு கூட்டிக் கொண்டு போகவும், இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும், அதை போட்டுக்கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும். நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும். எச்சு ஒன்று தர வேண்டும். உன்னையும் என்னையும் கிண்டல் செய்த தோழிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும். நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும். இப்படிக்கு உங்கள் சிந்தாமணி. இப்படிக்கு உங்கள் சிந்தாமணி. ஐயோ பின்குறிப்பு பொன்மனே, உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை லொட்டரியில் எழுதி அனுப்பவும். நான் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன். பல்லு தேய்க்கிற புருஷ், மஞ்சள் கலர் தொப்பி, பச்சை கலர் கண்ணாடி, கீழே போடுற ஷூ, உள்ள போடுற சட்டி. சட்டிக்கு சட்டையில வாங்கலாமாப்பா? இங்க போடுற சட்டி. இதுக்கெல்லாம் கூட சட்டி பண்ண செய்ய ஆரம்பிச்சா? நீ சீக்கிரம் வண்டி கட்டு, நான் மாமாவை கூட்டு வரேன். இப்பவே சத்தியமங்கலம் போறோம். பொண்ணு சட்டி அளவு இல்லையாப்பா? சரி, நம்மளோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கா. இதுல இருக்கிற மாதிரியே சட்டை தைக்கணும், துணி எடுத்து போடும். இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு நல்லா படிச்ச மாப்பிளைய பாத்துட்டீங்க போல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? லொல்லுதான் போட்ட. ஏமாமா இவன் கிட்ட நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்லியா? நீதான் மாப்பிள்ளன்னு ஊருக்கே தெரியும்டா. தெரியும் தெரியும். ஆனா எனக்கு தெரியாதுங்க. சரிப்பட்டு வராது. இது வேண்டாமா? தம்பி கோச்சிக்காதீங்க தம்பி. அவன் ஏதோ தெரியாதமா சொல்லிவிட்டான். ஐயா உன் மேல கிளிக்கிறது தானே. எந்த கழுத மாப்பிள்ள இருந்தா உனக்கு என்னையா? என்ன பார்த்தா உனக்கு கழுது மாதிரி தெரியுதா?